அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று, உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை எடுக்க வேண்டுமானால் கிறிஸ்தவர்கள் சீசத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். சீஷர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நன்மனங்களை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நற்குணங்களை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நற்செயல்களை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறானோ அவன் யாரா இருக்கிறான்? சீசனா இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றாதவன் அவருக்கு பாத்திரன் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம பாத்திரவானாய் அல்லது ஒரு சீசனாய் அல்லது ஒரு கிறிஸ்தவனாய் இல்லை தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நம்ம வாழணும்னா அனுதினமும் தியானிக்கிற வேத வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்ம சீரமைக்கணும். கேட்கிற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். கேட்கிற வார்த்தையின்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். எந்த ஒரு மனுஷன் கேட்கிற வார்த்தையின்படி தன்னை வாழ ஒப்பு கொடுக்கிறானோ அவன் ஒருவனை சீசத்துவத்தை பெறுகிறான், அவனை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். அப்ப எவன் தன்னுடைய இதயத்தில் எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி நான் கேட்கிற வார்த்தையின்படி என் வாழ்க்கை சீரமைக்கப்படணும், என் வாழ்க்கை மாறணும், வார்த்தையின்படி என் வாழ்க்கை நாளைக்கு நாள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாறணும்னு விரும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில என்னன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம் உண்டாகிறது. அவர்கள் சீசத்துவமாய் மாறுகிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது நம்ம கடந்த நாட்கள்ல வரிசையாக தூபப்பீடம் வரைக்கும் தியானித்திருக்கிறோம். 4 பகுதிகளாக யூடியூப்ல இருக்குது. 4 பகுதிகளாக யார் கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவனா என்கிற பெயர்ல நம்ம தியானித்திருக்கிறோம். கடைசியாக போன செய்தி, கடைசி செய்தியாக தூபப்பீடத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த தூபப்பீடத்தை குறித்து தியானிக்கும் போது நல்ல கவனிங்க, இந்த தூபப்பீடத்த அண்டையிலே நிர்விசாரமாய் ஏனோ தானோ என்று தேவ பயம் இல்லாதபடிக்கு கடந்து சென்ற உசியா ராஜா நெத்தியில என்ன பெற்றுக்கொண்டான்? குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான். தேவ பயம் இல்லாதபடிக்கு அசட்டையாக அஜாக்கிரதையாக அந்த தூபபீடமாகிய அந்த அபாய பகுதியிலே, அந்த ஆபத்து நிறைந்த பகுதியிலே தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய அந்த பகுதியிலே அசட்டைத்தனமாக சென்றபடியினாலே உசியா ராஜா நெத்தியிலே எரிசை பெற்றுக்கொண்டான், குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான். மட்டுமல்ல, பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய பிள்ளைகள் அந்த தூபப்பீடத்த அண்டையிலே நிர்விசாரமாய் அஜாக்கிரதையாய் அசட்டைத்தனமாய் அந்நிய அக்னியை கொண்டு போனபடியினாலே அந்த ஸ்பாட்ல செத்து போயிட்டார்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்ப்போம் என்றால் வாசிக்கலாம். லேவியாகம புஸ்தகம் 10:1-2 வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்படியே அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க,
ஆனபடியினால ஆயத்த ஸ்தலமாகிய அந்த தூபபீட தண்டையிலே நம்ம கடந்து செல்லணும்னா என்ன செய்யணும்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும்னா, சுயம் சாகடிக்கப்பட வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும், மட்டுமல்ல சரண்டர் ஆகணும். பக்கத்துல சொல்லுங்க, தூபபீட தண்டையில போகணும்னா சுயம் சாகடிக்கப்படணும், அர்ப்பணிப்பு உண்டாகணும், சரண்டர் உண்டாகணும். அது மட்டுமல்ல, அவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து சுகந்த வாசனையாகிய நறுமணத்தை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நறுமணம் என்றால் என்ன? புகழ்ந்து பாடுவது என்றால் என்ன? துதித்து பாடுவது என்றால் என்ன? அவரை ஆராதிப்பது. அவருடைய ஆராதனையிலே நறுமணம் உண்டாக வேண்டும், சுகந்த வாசனை உண்டாக வேண்டும். அப்படி சுகந்த வாசனையை உண்டு பண்ணி எவன் ஒருவன் தன்னை மறந்து தேவனோடு உறவாடுகிறவனாய் தேவனை ஆராதிக்கிறானோ அவனோடு தேவன் உலாவுகிறவராய் இருக்கிறார், தேவன் சஞ்சரிக்கிறவராய் இருக்கிறார், தேவனும் அவனோடு உறவாடுகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, முதல் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணும்போது அவர்கள் தங்களை மறந்திருந்தார்கள். ஆனபடினால தாங்கள் எப்படி இருக்கிறோம், நிர்வாணமாய் இருக்கிறோம் என்பதை அறியாதிருந்தார்கள். தங்களை மறந்து வாழ்கிற ஒரு அனுபவம் இந்த தூபப்பீடத்தில் தேவனை உறவாடுகிற இடத்துல உண்டாக வேண்டும். அப்படி உறவாடும் போது அவர் நம்மோடு உறவாடுகிறவராக இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் உலாவுகிறவராக இருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் சஞ்சரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பக்தர் பாடாது பாருங்க, உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உள்ளவகிரே என்னுள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறே என் இதயத்திலே உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உலவுகிறே என்னுள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறே என் இதயத்திலே. அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம், உம்மை உயர்த்துவே நீதிக்கும் அநீதிக்கும் எல்லாரும் கண்களை ஒரு நிமிஷம் மூடி, ஏது ஆமாண்டவா. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை நான் தொடமாட்டேன். விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை நான் தொடமாட்டேன். அப்பா தகப்பனே, உம்மை பாடுவே
தம்பி, இந்த உலக போக்குக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் இல்லைல்ல. இல்ல, நான் உம்முடையங்கிற உறவோடு, அந்த உறவாடுதலோடு தூபப்பீடத்தில் இருந்து திரைச்சிலையை விலக்கி கொண்டு அந்த ஆயத்த ஸ்தலத்தை இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்வது தாங்க ஆராதனையின் அற்புதம். எப்பெல்லாம் நீங்க ஆராதிக்கீங்களோ, இந்த ஆராதனை எப்பொழுதுமே என்ன செய்யணும், உங்களை அவரோடு இணைத்துறோம், அவரோடு சேர்த்துறோம். உங்களுக்கு அவருக்கு இடையில வேற எந்த உறவு இல்லாதபடிக்கு உங்களை அவரோடு நெருக்கி விடும். அப்படியே நீங்க என்ன பண்ணிடலாம்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதுக்கு இடையில தடையா இருக்குதுல ஒரு திரைச்சிலை, அந்த திரைச்சிலை விலக்கி கொண்டு உள்ளே சென்று விடலாம். இது யாரால போக முடியும்? பிரதான ஆசாரியனால மட்டும்தான். நல்ல கவனிங்க, இந்த பிரதான ஆசாரியன் உள்ளே போகும்போது அவன் எப்படி போகிறான்? நல்ல கவனிங்க, சும்மாலாம் போயிட முடியாது, எல்லாரும் போயிட முடியாது. பிரதான ஆசாரியனுக்கு என்ன செய்தாங்கன்னா, கவனிங்க, இந்த பிரதான ஆசாரியனுடைய தலையில குல்லாவை போன்ற ஒரு தொப்பியை அணிந்து நெத்தியிலே பொன்னினால் பொழிக்கப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பரிசுத்தம் அல்லது பரிசுத்த கிரீடம் என்று எழுதப்பட்ட ஒரு பட்டையை கட்டி, மட்டுமல்ல பலவர்ண அங்கியை இந்த பிரதான ஆசாரியனுக்கு உடுத்து வைப்பார்கள். பலவர்ண அங்கியை உடுத்து விட்டு இந்த பலவர்ண அங்கியிலே மார்க்கவசத்திலே, இந்த மார்பகத்திலே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 12 கோத்திரங்களை குறிக்கும் விதமாக 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். மட்டுமல்ல, இந்த இடுப்புக்கு கீழ் சணல் நூல் வஸ்திரம் அணிந்திருப்பான் இந்த பிரதான ஆசாரியர் உள்ள போவதற்கான ஆயத்தம். மட்டுமல்ல, இந்த பலவர்ண அங்கியின் கீழ் ஓரங்களிலே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்கி, பொன் மணிகளை தொங்க விட்டிருப்பார்கள். எப்பொழுதும் ஆசாரியன் நடக்கும் போதும், அங்கு போகும்போதும், இங்கு வரும்போதும் ஓசை எழுப்பும்படியாக, சத்தத்தை எழுப்பும்படியாக பொன் மணிகளை தொங்க விட்டிருப்பார்கள். இதை கட்டிக்கொண்டுதான் பிரதான ஆசாரியன் எங்கே செல்ல முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால செல்ல முடியும். ஹல்லேலூயா. மட்டுமல்ல அவனுடைய இடுப்பில் அல்லது அவனுடைய காலில் ஒரு கயித்தை கட்டி தான் என்ன செய்வாங்க, உள்ள அனுப்புவாங்க. எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால இடுப்பில் அல்லது காலில் ஒரு கயித்தை கட்டி உள்ளே அனுப்புவார்கள். நல்ல கவனிங்க, இந்த ஏன் கயித்தை கட்டி அனுப்புகிறார்கள் என்றால், உள்ளே போன ஆசாரியன் ஒருவேளை இந்த மணியோசை கேட்கப்படவில்லை என்றால், இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்குகிற அந்த பொன் மணிகளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை என்றால், ஆசாரியன் உள்ளாலே செத்து போய்விட்டான் என்று அர்த்தம். நல்ல கவனிங்க, இந்த ஆசாரியன் ஒருவேளை செத்து போயிட்டானா, இந்த ஆசாரியன் தூக்குறதுக்கு, ஆசாரியனுடைய பாடியை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனும் உள்ள பிரவேசிக்க முடியாது. அப்படி எத்தனை பேர் இந்த பாடி எடுக்கிறதுக்காக உள்ளே சென்றாலும் அத்தனை பேரும் செத்து விடுவார்கள். அதனாலதான் பாருங்க, இந்த ஆசாரியனுடைய இடுப்புல அல்லது காலில் ஒரு கயித்தை கட்டி உள்ள அனுப்புவாங்க. இந்த ஆசாரியன் அங்கும் இங்கும் நடக்கிற சத்தம் இல்லை என்றால் மணி ஓசை கேட்காது. மணி ஓசை கேட்காத பட்சத்தில் பொறுத்து பார்ப்பாங்க, முடிவு பண்ணிடுவாங்க, ஆசாரியன் செத்துட்டான், அதனால என்ன செய்யணும், கைத்தை பிடிச்சு வெளியே இழுத்து பாடி எடுத்துட வேண்டியதான். நல்ல கவனிங்க, உள்ளே செல்கிறவன் உயிரோடு வருவதும் செத்த பிணமாக வருவதும் அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய சரண்டரை பொறுத்தது. ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு வாழ்க்கை. வாசிக்கலாம், யாத்ராகம புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே 34, 35 வாசிக்கலாம். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமும், ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமுமாய் தொங்குவதாக. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தம் கேட்கலனா செத்துட்டான் அர்த்தம். ஹல்லேலூயா. அவன் நல்ல கவனிங்க, அவனவன் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு, சரண்டர், ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசாரியன் கையில் எதை கொண்டு செல்வான்? இதெல்லாம் அவனுக்கு போடுற வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை கொடுத்த சத்தியெல்லாம் எடுத்தேன்னாக்கி அதே 5 வாரம் போயிடும். வஸ்திரத்தில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. அவன் கட்டுகிற அந்த சலநூல் கச்சையில் அவ்வளவு சத்தியங்கள் இருக்குது. அந்த மார்பக வஸ்திரத்தில் அந்த 12 கற்களில் அவ்வளவு சத்தியங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்தோன்னா நமக்கு நேரம் போதாது. சரி, இந்த பிரதான ஆசாரியனை இப்படி அலங்கரித்து உள்ளே அனுப்புகிறாங்கல்ல, இந்த பிரதான ஆசாரியன் கையில் என்னை கொண்டு செல்கிறான்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வெள்ளாட்டு கிடாரியின் ரத்தம் அல்லது ஒரு இளங்கன்றுவின் ரத்தத்தை என்ன செய்யறான்னா, ஜனங்களுடைய பாவத்துக்காக பாவ மீட்பின் இரத்தமாக, பாவ நிவாரண பலியின் இரத்தமாக ஒரு பாத்திரத்தில் கையில் எடுத்து செல்கிறான். கவனிங்க, இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான்னா, ஒரு கிடாரியின் ரத்தம் அல்லது ஒரு இளங்காளையின் ரத்தத்தை பாவ மீட்புக்காக, பாவ நிவாரண பலிக்காக ஒரு பாத்திரத்தில் என்ன செய்யறான்? எடுத்துக்கிட்டு போகிறான். ஹல்லேலூயா. மட்டுமல்ல இவன் கையில என்ன செய்யறான்னா, பாவ நிவாரண பலியின் ரத்தத்தை, அதாவது பாவ மீட்பின் ரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறான். ஹல்லேலூயா. இது எதுக்குன்னா, கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜனங்களுடைய பாவத்துக்காக பாவத்தை தீர்க்கிற பாவ மீட்பின் ரத்தத்தை பாத்திரத்தில் எடுத்து செல்கிறான். இந்த பாவம் நிறைந்த பாவ மீட்பின் ரத்தம் எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல, அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல, அவ்வளவு லகுவான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. இது என்ன பாத்திரம் தெரியுமா? இந்த பாவ மீட்பின் பாத்திரம் இருக்குல்ல, இது பரிதவிப்பின் பாத்திரம், இது வேதனையின் பாத்திரம், இது வியாகுலத்தின் பாத்திரம், இது அங்கலாய்ப்பின் பாத்திரம், இது பரிதவிப்பின் பாத்திரம். இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆசாரியன் தேவ சமூகத்துல பாவத்தை பாடாத சுத்த கண்ணனுடைய பாதத்துல போய் பாவ மீட்புக்காக பாத்திரத்தை ஏந்தியபடி அந்த பரம தகப்பனின் பாதத்தில் நிற்கிறது தாங்க திறப்பில நிற்கிற அனுபவம். ஹல்லேலூயா. இது எதுக்குன்னா, இது என்ன அனுபவம்னா, பாவம் செய்கிற ஜனங்களுக்காய், இந்த ஜனங்களுடைய பாவ மீட்புக்காக பாவ நிவாரண பலியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரம தகப்பனுடைய பாதத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அனுபவம், ஜனத்துக்காய் திறப்பில நிற்கிற அனுபவம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசத்தில் இருக்கிற ஜனத்துக்காய் தன்னுடைய உயிரை பயணம் வைக்கிற அனுபவம். பக்கத்தில் சொல்லுங்க, பரிந்து பேசுகிறது, தன்னுடைய உயிரை பயணம் வைக்கிற அனுபவம். நல்ல கவனிங்க. என்னன்னு சொல்றமாய், என்னன்னு புரியுமாய் சொல்லணும்னா, தேசத்துல ஜனங்களுக்கு உண்டாகிற பாவத்துக்கும் அதனால் உண்டாகிற தேவ கோபத்துக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் நிற்கிற அனுபவம். என் தேசத்துல, என் தேச ஜனங்களுக்குள்ள ஒரு அழிவு உண்டாயிடக்கூடாது, என் தேச ஜனங்களுடைய பாவத்திலிருந்து மீட்பு வேணும், என் தேச ஜனங்கள் எப்படியாவது பாவம் இந்த வியாதியில, பிரச்சனையில, நெருக்கத்துல, உங்க கோபத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனை பயணம் வைத்து தேவனுடைய கோபத்துக்கும் ஜனங்களுடைய பாவத்துக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் எல்லாராலும் இருக்க முடியாதுங்க. இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பரம தகப்புடைய பாதத்தில் போய் நிற்கிறது என்ன அனுபவம்னா, வாழ்வா சாவா என்கிற அனுபவம். உள்ளா போகிறவன் நிச்சயமாய் திரும்பி வருமானான்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்க. ஆனா இவ சிந்தனையில் எல்லாம், இவ எண்ணங்கள் எல்லாம் என் தேசத்துக்காக தகப்பனுடைய பாதத்தில் நிக்கிறதுனா எப்படி நிக்கணும்னா, சுயத்தை வெறுத்து அர்ப்பணித்து சரண்டராகி தேவ சமூகத்துலதான். அப்பா அழகா ஒரு பாட்டு பாடிப்பாரு, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடல்
தானே ஐயா அந்த பாட்டின் வரிகளை உணர்ந்து இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு தானே ஐயா கோதுமை மணி போல் கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன் அவமானம் நீந்தை சிலுவைதனை அவமானம் நீந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன் அனுதினம் உமக்காய் சுமந்திடுவேன் உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் இயேசுவே இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்புக்காக தானே ஐயா நல்ல கவனிங்க. இதுதான் தேசத்துக்காய் திறப்பில் இருக்கிற அனுபவம். தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவத்துக்கும் அதனால் உண்டாகிற தேவ கோபத்துக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் நிற்கிற ஒரு அனுபவங்க. இந்த ஒரு தாகம், இந்த ஒரு வாஞ்சை, இந்த ஒரு பாரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாலே இருக்கணும். என் தேசத்துக்காக நான் இருக்கிறேன், இந்த என் தேசத்துக்காக நான் திறப்பில் நிற்கிறவனா இருக்கிறேன் சொல்லி ஒரு ஜெப ஆவி உள்ளவர்களா இருக்கணும். எல்லாரும் சொல்றேன், திறப்பில் ஜெபிக்கிறவன், திறப்பில் ஜெபிக்கிறவன், திறப்பில் ஜெபிக்கிறவன் தேவன் தேச ஜனங்களுடைய பாவத்துக்காய் தேவ கோபத்தை ஆற்றும் பொருட்டு இரண்டுக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் நிற்கிற ஒரு அனுபவம். இதை யாரு எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ தேவன் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். இப்படி தேசத்துல ஒவ்வொரு மனுஷன் எழும மாட்டானான்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே தான் எசேக்கியேல் புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல 30வது வசனம் சொல்லுது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், காணவில்லை. எவ்வளவு ஒரு பாரம்! இன்னைக்கு லட்சக்கணக்காக இருக்கிறோமே, கோடிக்கணக்காக இருக்கிறோமே, ஒருவனை தேடுகிறார். இப்படி திறப்பில் நிற்கிற அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் தேடுகிறாருங்க. நம்ம சொல்றோம்ல, நான் கிறிஸ்தவன், நான் சீசன், இயேசுவை பின்பற்றுகிறேன் சொல்றோம்ல. முதலாவது தேசத்துக்காய் ஜெபிக்கிற பாரம், தேச ஜனங்களுடைய பாவத்துக்காய் தேவ கோபத்துக்கு முன்பாக மத்தியஸ்தராய் திறப்பில் நிற்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்குள்ளார உண்டாக வேண்டும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ளாலையும் அந்த தாகமும் அந்த வாஞ்சையும் உண்டாகணும். நல்ல கவனிங்க, நியமங்கள் எழுதப்பட முன்னாடியே, கட்டளைகளை எழுதும் முன்னாடியே, பிரமாணங்களை எழுதும் முன்னாடி, நியாய பிரமாணத்தை எழுத முன்னாடியே ஒருவன் திறப்பில் யாருமா? ஆபிரகாம். சோதம் குமாரா பட்டணத்தின் பாவம் பெருகின போது, அந்த பாவம் தேவ சமூகத்தில் எட்டின போது தேவன் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று கோபத்தோடு உக்கரத்தோடு இறங்கி வந்தார். அப்போ ஆபிரகாம் போய் அந்த பட்டணத்துக்காக, அந்த பாவ ஜனங்களுக்காக தேவ கோபத்துக்கு முன்னாடி தேவன் இந்த சோதம் குமார பட்டணத்தை அழித்து விடாதபடிக்கு
சோதம் குமார பட்டணத்தின் பாவத்துக்கும் தேவ கோபத்துக்கும் இடையில் மத்தியஸ்தராய் திறப்பில் நின்றவர் ஆபிரகாம். அவர் கேட்கிறாரு, தீவனோடு கூட நல்லவரையும் அளித்தீரோ. வாசிக்கலாம் ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல 25வது வசனம். துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. கவனிங்க, இது என்ன கேட்டீங்கன்னா, தேசத்தில் இருக்க ஜனங்களுடைய பாவத்துக்கும் அதனால் உண்டாகிற தேவ கோபத்துக்கும் இடையில் மத்தியஸ்தராய் நிற்கிற ஒரு அனுபவம். நல்ல கவனிங்க, பிரமாணம் உண்டாகும் முன்னாடி, கட்டளை உண்டாகும் முன்னாடி, மோசையின் மூலமாய் கற்பனை எழுத முன்னாடி, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமங்களை கொடுக்க முன்னாடி, தேச ஜனங்களுடைய பாவத்துக்காய், தேச ஜனங்கள் மேல தேவன் உண்டான கோபத்துக்கு, தேவனுக்கு உண்டான கோபத்துக்கு இடையில் மத்தியஸ்தராய் நின்று மண்டாடியவர் இந்த ஆபிரகாம். ஐயா, என் தேச ஜனங்களுடைய பாவத்தை நிமித்தம் அதனால் உண்டாகிற தேவ கோபத்துக்கு என் ஜனங்களை பலியாட ஆக்கி விடாதபடிக்கு நான் பணிந்து பேச நிற்கிறேன், நான் திறப்பில நிற்கிறேன், நான் ஒரு ஜெப வீரனாய் நிற்கிறேன், என் தேச ஜனங்களுக்கு காவலாளியாய் இருக்கிறேன். இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாலே இருக்கிறோம். அப்படி ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்குமானால் நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசனாய் மாறிக்கொண்டிருக்கிறார். எவன் ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீசனாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறானோ அவன் மட்டும்தாங்க தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள தகுதி உள்ளவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசை கர்த்தர் நடத்தி வந்த நாட்கள்ல உறைவிலே தங்கி இருந்தார்கள், பாளையமிறங்கி இருந்தார்கள். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ அற்புதங்களை, எவ்வளவோ அதிசயங்களை செய்து வந்தவர் தேவன். அந்த தேவனை மறந்து தேவனுடைய தேவ மகிமையை புல்லை திங்கிற மாட்டின் ஒப்பனையாக, அந்த மாட்டின் வடிவத்திலே ஒரு கன்றுக்குட்டியை, வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை நமஸ்கரிக்கவும், அதை தொழுது கொள்ளவும், அதை வணங்கிக் கொள்ளவும், அதை ஆராதிக்கவும், அதன் முன்னாடி மண்டியிடவும் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அந்த பாவ கிரியை, அந்த அருவருப்பின் கிரியை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி மறந்து செய்த அந்த காரியத்தின் கிரியை தேவ சமூகத்தில் மிகவும் பெரிதான பாவமாய் இருந்தது. அதனால தேவன் கோபத்தோடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரிக்க வேண்டும் என்று இறங்கி வந்த போதோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்துக்கும் அதனால் உண்டான தேவ கோபத்துக்கும் இடையில் மத்தியஸ்தராய் நின்றவர் இந்த மோசே. எவன் தேவனோடு கிட்டி சேரணும், தேவனோடு நெருங்கி வாழணும், தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவனாய், தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருக்கணும்னு விரும்புகிறானோ அவன் அத்தனை பேரும் தேவனுடைய பாரங்களை தன்னுடைய பாரங்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். தேவன் பாரத்தோடு கேட்கிறார், நான் இந்த ஜனத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த இருதயத்தின் பாரத்தை அறிந்தவனாய் மோசே இருந்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ கிரியின் நிமித்தம் தேவ கோபம் உண்டான போது இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்துக்கும் தேவனுடைய கோபத்துக்கும் இடையில் மத்தியஸ்தராய் நின்றார். ஹல்லேலூயா. சங்கீதம் 106:23 வாசிக்கிறேன். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலை நின்றான். அவருடைய உக்கிர கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பிலே நின்றான். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுது பாரம் இருக்கணுங்க. நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் சொன்னா உன்னுடைய அடையாளம் தேசத்துக்காய் ஜபிக்காமலாய் இருக்கணுங்க. ஏனோ தான் ஒன்று வாழக்கூடாது, ஏனோ தான் ஒன்று வாழக்கூடாது. எப்பவும் தேசத்தை கொடுத்த ஒரு ஜப பாரம் இருக்கணும். தேசத்துக்காய் ஜபிக்க பாரம் இல்லாத ஒருவனும்
திறப்பிலை நின்று ஜெபிக்கிறவனாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, எஸ்தருடைய அனுபவத்தை எடுத்து பாருங்க. எஸ்தர் திறப்பிலை நிற்க தன்னுடைய ஜீவனை பயணம் வைக்க தயாரான ஒரு திறப்பில் வாசல் ஜெபத்தை எடுக்கிற ஒரு தேவ மனுஷி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை நிறுத்த இஸ்ரவேல் ஜனங்களை கட்ட பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த பாபிலோன் ராஜா பின்னாடி ஒரு ராஜா எழும்பினான். அந்த ராஜாவுடைய பேரு அகாஸ்வேரு. இந்த பாபிலோன் ராஜாவுடைய கையிலே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது இஸ்ரவேலுடைய பாவத்தின் நிமித்தம். ஆனால் அந்த பாபிலோன் ராஜ்யபாரத்திலே பின்பாக ஒரு ராஜா எழும்புகிறான். அவன் அகாஸ்வேர் ராஜா. 127 பட்டணங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். அங்கே மந்திரியாக ஆமான் என்று ஒருவன் இருக்கிறான். அந்த ஆமானுடைய சதி வேலையின் நிமித்தம் இஸ்ரவேலர்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. இந்த நாட்டை ஆண்ட அகாஸ்வேர் ராஜா தன்னுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரத்தினால் முத்திரை இட்டாயிற்று. ஒட்டுமொத்த 127 தேசங்களிலும் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களை கொண்டு போட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. இப்போ எஸ்தர் இந்த ஜனங்களுக்காக தரப்பில் இருக்கிறார். எப்படி தரப்பில் நிற்கிறானா, ராஜா அமர்ந்திருக்கிற அந்த கொலு மண்டபத்திலே ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே செல்லக்கூடாது. எஸ்தர் சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்காக நான் என்ன செய்யறேன். அங்க என்னன்னா, அப்படி ஒருவேளை ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அந்த கொலு மண்டபத்திலே ராஜாவுக்கு முன்பாக யாராவது போன செகண்ட்ல என்ன செய்வாங்க, தலையெடுத்துருவாங்க. அப்படி தலையை எடுக்காம விடணும்னா அங்க போய் நிக்கிற அந்த ஸ்பாட்ல, அந்த சந்தர்ப்பத்துல அவ தலையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ராஜா அவளுக்கு முன்பாக தன்னுடைய செங்கோலை நீட்ட வேண்டும். இல்லைன்னா கர்ணன் தப்பினால் மரணம். தன்னுடைய ஜீவனை பயணம் வைக்கிற அனுபவம், தன்னுடைய ஜீவனை தேச ஜனங்களுக்காக, தேச ஜனங்களுடைய மீட்புக்காக, தேச ஜனங்களுடைய விடுதலைக்காக எஸ்தர் பயணம் வைத்தாள். வாசிக்கலாம் எஸ்தர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாவு ரெடி கிறிஸ்துவுக்காக? உங்களை சாகல ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பெருசா இருக்கு. ஆனா அவருக்காக எதையும் செய்ய நான் ரெடி. ஏன்னா நான் அழிந்து போகாதபடிக்கு. ஐயா, நான் செத்து போயிருந்தா, நான் செத்த இடம் எனக்கு புல்லு முளைச்சிருக்கு. ஐயா, நான் அழிந்து போகாதபடிக்கு என்னை காத்து கொண்ட என் நேசனுக்காக வாழ நான் ரெடி. அதே நேரத்தில் என் தேச ஜனங்களுடைய பாவத்துக்காக திறப்புல நிற்க நான் சாக ரெடி. இப்படி ஒரு தேவ மனுஷனை, இப்படி தேவ மனுஷிய தேவன் தேடுகிறாருங்க. பக்கத்தை கேளுங்க, இப்படி ஒரு பாரம் உங்களுக்கு வேணுமா? இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்காது. இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்காது. வேணுமா? கேளுங்க, கேளுங்க. எனக்கு ஜெப ஆவியை தாங்க, ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க. என் தேசத்துக்காக திறப்புல நிற்கிற ஒரு ஜெப வீரனாய் நான் மாறலாண்டவன், ஒரு மத்தியஸ்தனாய் நான் மாறலாண்டவன். ஒரு மோசையாக, ஒரு ஆபிரகாமாக, ஒரு எஸ்தராக இன்னும் எடுத்துட்டே போறதுக்கு நேரம் இல்லைன்னா நேரம் புதிய ஏற்பாடுக்குள்ள போயிடுறேன். புதிய ஏற்பாடுல இயேசு என்ன செய்கிறாரு, நீங்க நோட் பண்ணுங்க, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரத்தில், மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரத்தில்
36 முதல் 39 வரை நோட் பண்ணி அந்த பக்கத்தை எடுத்து மட்டும் வச்சுக்கிடுங்க. மத்தேயு புஸ்தகம் 26 36 முதல் 39 வரை. அதே லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 41 44 வசனங்களை நம்ம இப்ப எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா மகா பிரதான ஆசாரியனாய் மாறுகிறார். நம்ம இயேசு யாருக்காக? யாருக்காக? நமக்காக. அவர் எப்படி மாறுகிறார்னா மகா பிரதான ஆசாரியனாய் மாறுகிறார். மாறி எங்க தெரியுமா போறாரு? அவரு பாவ நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுக்க போறாரு. அதுக்கு முந்தின அனுபவம் என்ன தெரியுமா? பாவ நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முந்தின அனுபவம் என்ன அனுபவம்னு கேட்டீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம்? இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் உள்ள பிரவேசிக்கும் போது ராத்திரி போறாரு. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பேர் கூட போயிருப்பாங்கன்னு நினைக்கீங்க? 12 சீசன்ல ஒரு சீசன் காட்டு கொடுக்கறதுக்கு அங்க இருக்கான். மீதி 11 சீசன் போயிருப்பானா இல்லையா? போயிருப்பான். இயேசு போறாரு. கூட யாரும் எத்தனை பேர் போயிருப்பாங்க? அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் பின்பற்றுகிறவர்களா இருந்தாங்க. இயேசு எங்கெல்லாம் போனாரோ இரவும் பகலும் பார்க்கல. ஒரு வாட்டி இயேசு கப்பல் ஏறி இந்த பட்டணத்துல இருந்து அந்த பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களாம். அப்படி ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. இந்த ராத்திரி கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்போது எத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? எவ்வளவு பேரும் வேண்டாம், கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா இல்லையா? அப்ப எப்படி வராங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்து வருகிறாரு, கூடால 11 சீசர்கள் வருகிறாங்க, கூடால கொஞ்சம் ஜனங்கள் வருகிறாங்க. அப்படித்தானே? இப்ப நல்லா அந்த வசனத்தை மட்டும் கவனிச்சுக்கிடுங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்போது தோட்டத்துக்கு வெளியே ஜனங்கள் அனுப்பிட்டாரு. ஜனங்கள் அனுப்பிட்டாருன்னு வசனம் இல்லை, ஆனா ஜனங்கள் வந்திருப்பாங்கல்ல. தோட்டத்துக்கு வெளியே ஜனங்கள் அனுப்பிட்டாரு. இது என்னன்னா நம்ம தியானிச்சல்ல பிரகாரத்துக்கு வெளியே இந்த அறவேக்காடு, மறுதளிக்கிறவை, வேஷம் போடுறவை, பச்சந்தியா வாழ்றவை, இவ எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? பிரகாரத்துக்கு வெளியே அனுப்பிடுவாங்கல்ல, வெளியே போயிடுவான்ல. அதே போல இயேசு என்ன பண்றான்னா ஜனங்களை பிரகாரத்துக்கு வெளியே அனுப்பி விட்டுட்டாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியே. அடுத்தது என்ன செய்யறாருன்னா 11 சீசர்களை கூட்டு போறாரு. 11 சீசர்கள் என்னால நிச்சயமா சொல்ல முடியல. ஏன்னா ஒருவேளை 2 சீசர்கள் கம்மி ஆயிருக்கலாம், எத்தனை சீசர்கள் குறிப்பிடல. ஆனா மீதி சீசர்களை கூட்டு போய் கெத்செமனேக்குள்ள போன உடனே என்ன செய்யறாருன்னா 3 பேர்த்த தவிர மற்ற சீசர்கள் சொல்றாரு, நீங்க இங்க உட்கார்ந்துருங்க சொல்றாரு. வசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இருக்குதா? நீங்க என்ன செய்யுங்க, இங்க அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். மத்தேயு 26ல 36க்கு மேல. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும். நல்ல கவனிங்க, நான் இங்க இருந்து கடந்து அங்கு சென்று ஜெபிக்கிறது வரைக்கும் நீங்கள் எங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி உட்கார சொல்லிட்டாரு. பிரகாரத்திலே உட்கார சொல்லிட்டாரு. யாரு? சீசர்களை உட்கார சொல்லிக்கிட்டு அங்க இருந்து ஒரு 3 பேர்த்த மட்டும் தனியா கூட்டு போறாரு. யாரெல்லாம் தெரியுமா? பேதுருவையும் செபதேயின் குமாரர்கள் 2 பேர். ஆக பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர்த்தையும் அழைத்து கொண்டு எங்க தெரியுமா போறாரு? இந்த பிரகாரத்துக்கு அடுத்த ஸ்டெப் ஆகிய ஆசரிப்பு கூடாரம். அதாவது நம்ம கூடாரத்தை தியானிச்சொல்ல பெரும்பகுதி சிறு பகுதி. இந்த பெரும்பகுதியில கூட்டு போய் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்து ஜெபியுங்கள். நீதிமானுடைய வேலை என்ன? எதை நம்ம தியானிச்சோம்? நீதிமான் தேசத்துக்காய் ஜெபிக்கிறவன், வெளிச்சத்தில் நடக்கிறவன். அவன் வெளிச்சமாய் மாற முடியாது, வெளிச்சத்தில் நடக்கிறவனாய் இருக்கிறான். அங்க கூட்டு போய் இந்த ஆசாரிப்பு கூடாரமாகிய முதல் பெரும்பகுதியில அந்த கெத்செமனே உள்ளால கூட்டு போய் உட்கார சொல்றாரு. உட்கார சொல்லி என்ன சொல்றானா, நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்க, விழித்திருந்து ஜெபிங்கள் சொல்லி. அந்த லூக்கா புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல 41வது வசனம் சொல்லுது, அவர்களை விட்டு கல்லணி தூரம் போனாராம். இன்னும் கொஞ்சம் விலகி போய் அவர்களை விட்டு கல்லணி தூரம் போய். அப்படின்னா என்ன குறிக்கிறது தெரியுமா? நீதிமான் வாழ்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளால
கெத்செமனை உள்ளால, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால உள்ள போகும்போது அவர் எப்படி தெரியுமா போனாரு? ஒரு பாத்திரத்தோட. இது வியாகுலம் நிறைந்த பாத்திரம், இது வேதனை நிறைந்த பாத்திரம், இது அங்கலாய்ப்பின் பாத்திரம், இது பரிதவிப்பின் பாத்திரம், இது கண்ணீரின் பாத்திரம், யாராலும் சுமக்க முடியாத பாவ மீட்பின் பாத்திரம், ஜனங்களுக்காய் பாவத்தை சுமக்கிற பாத்திரம். அந்த பாத்திரம் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட போது இயேசு சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. நல்ல கவனிங்க, இந்த பாத்திரத்தை, இந்த பாத்திரத்துல ஏதோ ஒரு வெள்ளாட்டுக்கிடாயின் ரத்தத்தை அல்லது இளங்காளையின் ரத்தத்தை கொண்டு ஜனங்களுடைய பாவத்தை தீர்க்கும்படியாக அல்ல, தன்னையே பாவ நிவாரண பலியாக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி ஒட்டுமொத்த உலக ஜனங்களை மீட்கும்படியாக தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. நல்ல கவனிங்க, இங்க இயேசு என்ன பண்றானா, ஒட்டுமொத்த உலக ஜனத்துடைய பாவத்துக்காக, பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய தேவனுக்கு முன்பாக, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவத்துக்கும் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய தேவனுக்கும் இடையில, இந்த பாவத்துக்கும் அந்த கோபத்துக்கும், இந்த பாவத்துக்கும் அந்த கோபத்துக்கு இடையில மத்தியஸ்தராய் தன்னுடைய ஜீவனை கொடுக்க, பாவ நிவாரண வழியாக தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க தேவன் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காக தெரியுமா? யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். அதாங்க இந்த சாக்கியத்தனை பெற்றிருக்கிறோம், அதாங்க இந்த தருணத்தை பெற்றிருக்கிறோம், அதாங்க இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். வசனம் லூக்கா 22:44 வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இரத்தத்தின் பெருந்துளியாய், அங்க சிந்தப்பட்ட ரத்தம், அங்க சிந்தப்பட்ட ரத்தம் கல்வாரி சிலுவைக்கு போகிறது வரைக்கும், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய துணிகாலத்துக்காக. அந்த கெத்செமனை முதல் கல்வாரி வரைக்கும் அதான் பாருங்க, பக்தன் உணர்ந்து பாடினார். எங்கு போகுது இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே.
வசனம் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, வெள்ளாட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும். யாருடைய இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தாராம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பிரதான ஆசாரியனாய் அல்ல, மகா பிரதான ஆசாரியனாய் பிரவேசித்தார். அதனால நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதனால நித்திய மீட்பை நமக்கு பக்கத்தில் சொல்லுங்க. வெள்ளாட்டு கிடாவின் இரத்தத்தினால் அல்ல, இளங்காளையின் இரத்தத்தினால் அல்ல. புரியுதா? இது நல்லா புரியணுங்க. வெள்ளாட்டு கிடாவின் இரத்தத்தினால் அல்ல, இளங்காளையின் இரத்தத்தினால் அல்ல. இயேசு தம்முடைய இரத்தத்தினால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து பாவ நிவாரண பலியாக தம்மையை ஒப்பு கொடுத்ததினால இவ்வளவு பெரிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், இவ்வளவு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறோம். பாருங்க, சீசர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? நம்மளே மாதிரி தான் இருந்தாங்க. இயேசுவோடு போனாங்க. எனக்கு எதுக்கு போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம வரோம் சர்ச்சைக்கு, எப்படி வருவோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரும். எதுக்கு வருவோம்னு நமக்கே தெரியாது. சர்ச்சிலேருந்து போய் சாயங்காலம் நமக்கு ஃபெலோஷிப்பு, மறுநாள் காலையில் நேரத்துக்கு என்ன செய்தின்னு கேட்டால் நல்லா பேசினாரு. நேரத்துக்கு என்னம்மா செய்தி? நல்லா இருந்துச்சு. என்ன சினிமா படமாக பார்த்துட்டு போனீங்க? சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஆவியானவர் உங்களோடு என்ன பேசினாருங்கிறது முக்கியம். அவர் நல்லா பேசினாரான்னு சொல்லி அவருக்கு மார்க் போடுறதுக்கு நீங்க என்ன ஜட்ஜா கிடையாது. நல்லா கவனிங்க. நம்மளே போலதான் சீசன் தான். என்ன செய்யறாருன்னு தெரியல, ஏதோ கூடாத போறோம். போனா என்ன நடக்குது? அவர் தொடர இடம்லாம் சுத்தமாகுது. அவருக்கு பயங்கர மரியாதை. அதனால அவருக்கு கூட போகிற நம்ம 12 பேருக்கு என்ன தனி மரியாதை. அதான் வசனம் அவருடைய மகிமையிலே களி கூர்ந்த மனதா இருந்தார்கள் வசனம் சொல்லுது. அந்த மகிமையிலே களி கூர்ந்தார்கள். உணரல சீசர்கள், உணரல. பக்கத்தில் சீசர்கள் உணரல. நானும் தான் உணரல. உணராமல் ஏனோ தானோ என்று சீசர்கள் வாழ்ந்தார்கள். சீசருடைய வாழ்க்கையில தாம் பிழைக்கப்பட்டது எதற்கு, தான் அழைக்கப்பட்டது எதற்கு, தான் தெரிந்து கொள்ளப்பட்டது எதற்கு, தான் வேறு பிடிக்கப்பட்டது எதற்கு தெரியலங்க சீசனுக்கு. சீசன் ஏனோ தானோ என்று இயேசுவோடு கூட குடைபிடிக்கவனை போல் வாழ்ந்து கொண்டிருந்தான். மணவாளனுக்கு கொடைபிடிப்பாங்கல்ல, அதே போல கொடைபிடிச்சுட்டு இருக்காங்களே தவிர இவர்கள் மணவாட்டினை தெரியாது இருந்தார்கள். நல்ல கவனிங்க. வேலை வந்தது. உணரில்லாமல் இந்த சீசர்கள், ஏனோ தானோ என்று வாழ்ந்த சீசர்கள், தாம் எதற்கு அழைக்கப்பட்டோம் என்று புரியாத இருந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி காட்சியை பார்த்தார்கள். அவர் பாவ நிவாரண வழியாக தம்மை ஒப்பு கொடுத்ததை பார்த்தார்கள். அந்த தியாகத்தை பார்த்தார்கள். பாவம் நிறைந்த ஜனங்கள் மேல அவர் வைத்த அன்பை பார்த்தார்கள். தங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில இயேசு பலியானதை பார்த்தார்கள். அந்த மாயமற்ற அன்பை, அந்த ஈடு இணையில்லாத அன்பை, அந்த இரக்கமுள்ள மன துருக்கமுள்ள அன்பை பார்த்தார்கள். உடைந்து போனார்கள். ஆகவேதான் பக்தர் அருமையாய் ஒரு பாடு உணர்வை கொடுத்து நம்ம அநேக நேரங்கள் சத்தியத்தை கேட்கிறோம், உணரலாம் இருக்கிறோம்.
இந்த பாடுகளை, இந்த தியாகத்தை, இந்த பாவன நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததை இந்த தேச ஜனங்களுடைய பாவம் செய்கிற இந்த ஜனங்கள் பரிதவித்து இந்த ஜனங்களுக்காய் பரிந்து பேச தம்மையே அர்ப்பணித்த அந்த அன்பின் தியாகத்தை பார்த்தார்கள். பக்தர் பாடியிருப்பாரு, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் பாடுகிற ஒவ்வொரு பாட்டை தயவு செய்து உணர்ந்து விழித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஓம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தீரும் இரத்தத்தால் பிதாவோடு உறவாகி மகிழ செய்தீ கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. கவனிங்க, அந்த அன்பை உணர்ந்தாங்க, அந்த சாக்கியத்தை உணர்ந்தாங்க. இந்த ஜனத்துடைய பாவத்துக்காய் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவின் அந்த பாவ நிவாரண பலியை உணர்ந்தாங்க. அவர்கள் உணர்ந்ததின் விளைவு என்ன தெரியுமா? பக்கத்துல கேளுங்க, அந்த அன்பை நீங்க உணர்றீங்களா? அந்த பாசத்தை நீங்க உணர்றீங்களா? நான் யாராவது எனக்கு பாட்டு பாடினாங்க பாத்தீங்களா? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? இதற்கு ஈடாய் என்ன தருவேனா? எவ்வளவு அன்பு! அப்படி அன்பு இல்லைன்னா நமக்கு இல்லைங்க. இதை சீசர்கள் உணர்ந்தார்கள். ஏனோ தானோ என்று வாழ்ந்தவர்கள், தான் அழைக்கப்பட்டது எதற்கு, வேறு பிடிக்கப்பட்டது எதற்கு, தேவன் தெரிந்து கொண்டது எதற்கு, இது தெரியாமல் வாழ்ந்தவர்கள் அந்த அன்பை ருசித்த போதோ, அந்த அன்பின் தியாகத்தை யோசித்த போதோ உணர்வடைந்தார்கள்.
உணர்வடைந்தார்கள். அந்த உணர்வு இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாலும் இருக்கணும். அவர்கிட்ட போய் என் மேல எவ்வளவு அன்பு கொடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இவ்வளவா என்று கையை விதிக்கிற தேவனவர். அந்த அன்பை சீசர்கள் உணர்ந்ததின் விளைவு ஒரு முடிவு எடுத்தாங்க. வாழ்ந்தால் தேவனுக்காய், வீழ்ந்தால் தேசத்துக்காய். 12 சீசர்களும் முடிவு எடுத்துட்டாங்க. வாழ்ந்தால் தேவனுக்காய் வாழணும், வீழ்ந்தால் தேசத்துக்காய் வீழணும். 12 பேரும் என்னதையும் செஞ்சாங்க? தேவனுக்காய் வாழவும் தேசத்துக்காய் ஜீவனை கொடுக்கும் தங்களது உயிரை பயணம் வைக்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவு தேசம் எங்கிலும் எழுப்புதல் பற்றி எரிந்தது. இந்த சீசர்களுக்கு இவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறபடியினாலே இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உருவாகிற்று. ஏன் தெரியுமா? அந்த பாரம், அந்த தாகம், என் தேசத்துக்காக நான் தரப்புல நிக்கிறேங்கிற அந்த வைராக்கியம் சீசனுக்குள்ளால எதை கொண்டு வந்துனா, பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது அர்த்தம் தெரியுமா? நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழுவேன், செத்தால் ஆத்ம மீட்புக்காக சாகரடி. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவம். ஒரு கிறிஸ்தவன் இப்படிதான் இருக்கணும். இப்படி கிறிஸ்து எப்படி ஜனங்களுக்காக தன்னை தானே பாவ பலியாக ஒப்பு கொடுத்து ஜனங்கள் மேல அன்பு வைத்ததை இவர்கள் உணர்ந்தார்களோ, இவர்கள் அறிந்தார்களோ, அது முதல் இவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறினார்கள். அதன் விளைவு தேசம் எங்கிலும் எழுப்புதல் பற்றி எரிய ஆரம்பித்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுக்கு சமம். அறிந்து கொண்டதற்கு காரணம் சீசர்களுடைய, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த சீசர்களுடைய தியாகங்க. இவர்கள் வரலாற்று சுவடுகளாய் மாறிவிட்டார்கள். இதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாலையும் ஒரு உணர்வு வேணும். கண்டதெல்லாம் கலப்படமாய் கலக்கிறவனாய் நான் இருக்கக்கூடாது. அவருக்காக வாழறோம், அவரை வெளிப்படுத்தணும்.